ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இல்லை ஒரு ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டு. ஸோ அந்த ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ணாமல் உங்களால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணி போக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆப்டிடியூடை யாரெல்லாம் படிக்கலாம், எதுக்காக ஆப்டிடியூட் படிக்கணும், ஸோ எந்த டைம்லேருந்து நம்ம ஆப்டிடியூட் படிக்க ஆரம்பிக்கணும், எப்படி ஈஸியாக ஆப்டிடியூட் படிக்கணும், என்னென்ன கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட்லாம் நம்ம லேர்ன் பண்ணால் ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக நீங்கள் ஆப்டிடியூடை லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டாக வைக்கிறதுக்கு காரணம் உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ் வந்து இந்த ஆப்டிடியூடை வந்து ரொம்ப சீரியஸாகவே எடுத்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சமாவது லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து அதுக்காக தான் மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கிறதுனால உங்களுக்கு லாபம் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஆப்டிடியூடை நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர்லேருந்து படிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் ஆப்டிடியூட் ரெகுலர்லி அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கும் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து ஆப்டிடியூட் படிக்கிறது உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். செகண்டு, ஹூ ஷுட் லேர்ன் ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் வரும்போது மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் அதுதான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களோட லாஜிக்கல் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அண்ட் அ ஃப்ரெஷர் யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் ஆப்டிடியூட். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், மேபி 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்டு தேவைப்படாது. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கான ரவுண்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து டீபக்கிங்கு, எரரை ஸ்பாட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட்ஸ் இருக்கும். ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்கும், மெஷின் ரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து வராது. ஸோ தேர்டு, எப்போ இருந்து நான் ஆப்டிடியூடை லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷனுக்கான ஆன்சர். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபைனல் இயர் வரும்போது தான் ஆப்டிடியூட் புக்கே வாங்கி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நிறைய கம்பெனிஸ் வந்து காலேஜுக்கு போய் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இன்டர்வியூக்கு கேம்பஸை விசிட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த டைமில் இந்த ஆப்டிடியூட்னால நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஃபார் யூ. ஸோ அப்போது நீங்கள் வந்து இன்டர்வியூ கிடைக்கிறதே இப்படி கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து செகண்ட் இயர் வந்த உடனே ஒரு ஆப்டிடியூட் புக்கை வாங்கி டெய்லி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப பெட்டர். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் லாங் டேர்முக்கு அதை வந்து மைண்டில் வச்சுருக்கவும் முடியும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் கேஸில் தேர்ட் இயர் வந்த உடனே நீங்கள் வந்து ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னெல்லாம் ஆப்டிடியூடுக்கு நான் படிக்கணும் அப்படின்றவங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை 3 தான் உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடாக இருக்கும். செகண்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தேர்ட் வந்து வெர்பல் எபிலிட்டி. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்னெல்லாம் டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலான்னா, நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஒர்க் அண்ட் வேஜஸ், speed and distance, simple interest, compound interest, problems on trains, boats and streams, pipes and cistern, permutation and combination, probability, volume and surface. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் கீழே படிக்கணும். லாஜிக்கல் ரீசனிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த 12 டாபிக்ஸை நீங்கள் படிச்சுக்கிடலாம். ஓகே. ஸோ இஃப் இட் கம்ஸ் டு வெர்பல் எபிலிட்டி நீங்கள் இந்த இருக்கிற 8 டாபிக்ஸையும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்ல விரும்பலை. யூ கேன் ஒரு ஆப்டிடியூட் புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிடலாம். பட் இதை எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வர்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நான் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோட பெஸ்ட் அட்வைஸ், யூ கேன் கெட் அ புக். ஒரு ஆப்டிடியூட் புக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டே டு டே நீங்கள் ரீட் பண்ணி டே டு டே நீங்கள் படிக்கிறது தான் பெட்டர். ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு indiabix.com, careerrai.com,
அப்புறம் எக்ஸாம் வேதா அப்படின்ற 3 சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே. ஸோ கெரியர் வேதாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற மல்டிபிள் டைப்ஸை வந்து அது உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகே. எக்ஸாம்பிள் போட் ப்ராப்ளம் இப்படி பார்த்தீங்கன்னா போட் ப்ராப்ளத்துக்கு கீழே ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்னா அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தையும் வித் எக்ஸாம்பிளோட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இது வந்து நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை வந்து இந்த அப்ரோச்சை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்கிறத விட டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்தியா பிக்ஸுக்குள்ளே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு எப்படி இதை ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட் படிக்க போகிறீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் புக்கை வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு நோட்டையும் லாங் சைஸ் நோட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரெயின் ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் படிக்க அந்த நோட்லேயும் அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை எழுதி வச்சுருங்க, இன்க்ளூடிங் த கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ இதை வந்து ஹேபிட்டாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ நீங்கள் டே டு டே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை ரைட் டவுன் பண்ணி வித் எக்ஸாம்பிள் ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஸோ இது ஒரு ஹேபிட்டாக இருக்கும்போது நீங்கள் ஃபைனலாக நீங்கள் அதை முடிக்கும்போது யூ ஹாவ் அ நோட்ஸ். ஓகே. ஸோ இந்த நோட் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முந்தின நாள் டேரெக்டாக அந்த நோட் எடுத்து அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். வித் மேபி ஒரு 3 hours 4 hours எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிடலாம். கோத்ரூ பண்ண உங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படித்தனால ஈஸியாக உங்களால் கோத்ரூ பண்ணிட முடியும். ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க, இது உங்களுக்கு திரும்ப வருமா வராதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நோட் வச்சுருக்கீங்கன்னா பத்திரமா கடைசி இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த நோட்டை பத்திரமா உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராப்ளத்துக்கு 1 minute டைமுக்கு மேலே நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இட் கம்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராக்டிஸ். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்தை 1 minuteக்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கிராஜுவேட், ரைட்? ஒரு கிராஜுவேட்டுக்கு ஒரு ஆப்டிடியூடை மேபி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மேபி அவங்க வந்து டைம் எடுப்பாங்க. பட் இன்டர்வியூவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி ட்ரைங் டு டெஸ்ட் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் மேபி செட்டாக பிரிச்சுருப்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க, வெர்பலுக்கு ஒரு செட் ஆஃப் டைம், லாஜிக்கலுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைமுக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லாட்டினா நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு 2 செட்டை சால்வ் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு செட்டை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓவரால் கட் ஆஃபில் யூ வில் பி கெட்டிங் ஃபெயில்டு. ஸோ அதனால் எப்பவுமே டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் ஸ்டக் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலே ஸ்டே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடணும். ஒன்ஸ் யூ ஹேட் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங், கம் பேக் டு த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டை அப்ரோச் பண்ணணும். So hope I covered everything and this video provided you some value. ஸோ இந்த மாதிரி கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடுக்கான வீடியோ தான் இந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதுதான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.